இந்த வேர்ல்டுலேயே இருக்க ஒரு பெரிய பேலஸ், வேர்ல்ட்லேயே இருக்க பெரிய பேலஸ்னால் எவ்வளோ பெருசு அப்படின்னா 74 ஹெக்டர். ஏக்கர் கிடையாது, ஹெக்டர். அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு அந்த அரண்மனை எவ்வளோ பெரிய அரண்மனை அப்படின்ட்டு. உடன்லேயே கட்டியிருக்க ஒரு அரண்மனை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க பீஜிங் அப்படின்னா ஃபார்பிடன் சிட்டி. ஸோ இந்த ஃபார்பிடன் அப்படின்னா என்னென்னா ஒரு தடுக்கப்படுறது அப்படின்னு தான் ஒரு மீனிங். ஸோ ஃபார்பிடன்னாலே தடுக்கிறது தான். இந்த அரண்மனையோட பேர் வந்து ஃபார்பிடன் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்பிடன் பேலஸ்ங்கிறது உலகத்திலேயே இருக்க ஒரு பெரிய அரண்மனை. ஸோ பெரிய பரப்பளவில் இருக்க ஒரு பெரிய அரண்மனை. இதே நேரத்தில் ரொம்பவே ஒரு அழகான அரண்மனைன்னு கூட இதை சொல்லலாம். அந்த சைனாவோட கிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்து பார்த்து கட்டின ஒரு பேலஸ். ஆனால் நீங்கள் வேர்ல்டு மோஸ்ட் ஹண்டட் பேலஸ் அப்படின்னு போட்டாலும் ஷோ ஆகிறது இந்த ஃபார்பிடன் பேலஸ் தான். இது எதனாலனா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அழகு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அழகு இருந்தால் அந்த ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இங்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு இப்போ வரையும் சொல்லப்படுது. இப்போது வந்து இந்த ஃபார்பிடன் பேலஸ்ங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு பேலஸ். அதாவது அந்த அரச குடும்பம் இவங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேலஸ் மட்டும்தான். இதில் வந்து இப்போ வரையும் இதில் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. இந்த பேலஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பீப்புள் வந்து போகிறாங்க, வருஷத்துக்கு ஒரு 1.5 கோடி பேருக்கு மேலே போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்தா ஒரு 40% தான். இந்த டோட்டல் ஃபார்பிடன் பேலஸில் நீங்கள் ஒரு 40% தான் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கப்படாத இன்னும் நிறைய சீக்ரெட்டான ரூம்ஸு. ஸோ நிறையா இது ஒரு பெரிய பேலஸ்க்குள்ளே குட்டி குட்டி பேலஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டோரிலாம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதில் பார்க்கப்படாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அங்கே வேலை பார்த்தவங்க, அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்கிற நிறைய விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பயமாக தான் இருக்குது. அது என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ஃபார்பிடன் சிட்டியோட ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி என்னென்னா, இந்த பேலஸ் எப்போ கட்டப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1420லேருந்து 1440 வரையும் கட்டப்படுற ஒரு பேலஸ். நார்மலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன வீடு கட்டுறது அதுக்கே ஒரு டைம் ஆகும்போது ஒரு 74 ஹெக்டர் 74 ஹெக்டர் பரப்பளவில் ஒரு பெரிய பேலஸே கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்ட்டு அந்த அளவுக்கு வந்து உடன்லேயே இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. இது கட்டினது பார்த்திங்கன்னா யாங் லீ அப்படிங்கிற ஒரு சீன பேரரசர் வந்து இந்த ஃபார்பிடன் பேலஸை வந்து கட்டியிருக்காரு. இது எப்படின்னா ஒரு ரொம்பவே காஸ்ட்லியாக அங்கே இருக்கிற இந்த சைனாலேயே இருக்கிற ஒரு காஸ்ட்லி வுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வுட்டை வச்சு இந்த பேலஸ் ஃபுல்லாகவே வுட்டு. ஸோ அதில் இந்த டிசைனிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிரிக்ஸு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்ட்ரக்சரில் இந்த ஃபார்பிடன் பேலஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை வந்து கட்டினதுக்கு எத்தனை பேர்னு பார்த்தா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்பிடன் சிட்டி, அதாவது இந்த ஃபார்பிடன் பேலஸை வந்து கட்டியிருக்காங்க. இது எதுக்குன்னா, அந்த கிங் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கிங்கும் அவங்களோட ஃபேமிலி, இவங்க மட்டும்தான் இந்த பேலஸில் வந்து இருக்க முடியும். ஃபேமிலி மீன்ஸ் அவங்க அந்த கிங்கு, அவங்க ஃபேமிலி, அவங்களோட அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அரச குடும்பத்தோட ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் மட்டும்தான் இந்த பேலஸில் வந்து இருக்க முடியும். மற்ற இந்த வெளியிலேருந்து வரவங்க யாருமே இதுக்குள்ளே வந்து அந்த கிங்கோட அனுமதி இல்லாமல் யாருமே போக முடியாது. அப்படி ஒரு பேலஸ் தான் இந்த ஃபார்பிடன் பேலஸ். இப்படி இருக்க பேலஸில் இந்த வேலையாட்கள் அப்படிங்கிறத தாண்டி இங்கே நிறையா இந்த கான்குபைன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. இந்த பழைய காலத்தில் எல்லாருமே அரசர் அப்படின்னாலே அவங்களுக்கு கான்குபைன்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த அந்தப்புற அழகிகள் அப்படின்னு ஒரு இருப்பாங்கள்ல, இந்த அந்தப்புற அழகிகள் வந்து பயங்கரமாக இருந்திருக்காங்க. ஸோ கிங் அப்படின்னாலே இல்லாமல் இருக்க சான்ஸே கிடையாது. அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் ஒரு ரூல்ஸ் இப்போ இல்லை, அந்த நான் சொல்கிறது இந்த 1400 சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ரூல் பண்ணுற டைமில், இவங்க ரூல் பண்ணுற டைமில் இப்போது ஒரு இவங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அவங்க வந்து அந்த அரசனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வரையும் நம்ம போய் அந்த இதில் போய் விட்டுறணும். அந்த அரண்மனையில் வந்து அந்த அரசன்ட்ட விட்டுறணும். அவர் வந்து செலக்ட் பண்ணுவார். அவங்க வந்து நம்மளை ஒத்துப்போமா வேண்டாமா அப்படிங்கிறத அவர் செலக்ட் பண்ணுவார். இப்போ சப்போஸ் அவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா கூட நீங்கள் அங்கேயே தான் வேலை பார்க்கணும். ஆனால் அவர் வந்து உங்களை ஏற்றுக்க மாட்டார். அவங்களோட, அதாவது அந்த கிங் செலக்ட் பண்ண மாட்டார். அந்த கிங்கோட அம்மா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது. எப்படின்னா அந்த பொறுத்துக்கு அவங்க வந்து ஒரு பிரின்சஸாகவும் அப்படிலாம் கிடையாது. ஒரு கிங் அப்படின்னா ஒரு அரசி, அதாவது அவங்க வந்து ஒரு ஆள் தான் இருப்பாங்க. குயின் அப்படிங்கிறது ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் இது வந்து நிறைய எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அரசர்கள்னாலே அப்படி தானே நிறைய பேர் வந்து கான்ஃபிடன்ஸ் இருப்பாங்க.
அவங்க வந்து நெறையா வந்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு டார்க் ட்ரூத்தா அந்த ஃபார்பிடன் பேலஸ்ல வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒத்துக்கிட்டாலும், இல்லாட்டியும் அவங்க வந்து தான் ஆகணும். அவங்க வந்து அங்க இருந்து தான் ஆகணும். ஆனா, இப்போ வந்து யாருமே வர முடியாது. ஸோ கிங்குக்கு மட்டும் தான் எல்லா பவருமே இருக்கு. அப்படிங்கும்போது, எப்படி இந்த மத்த வேலையாட்கள் வந்து வந்து இந்த கான்குபைன்ஸ ஏதாச்சும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, சம்திங் ஏதாச்சும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் வச்சிருக்கானுங்க. ஸோ என்னன்னா, இப்போ வந்து ஒரு அழகான ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து இப்போ சப்போஸ் வந்து அவன் வேலைக்கு வந்து வரணும். அந்த அரண்மனைக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா, ஈஸியாலாம் அவனால வர முடியாது. அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, வெட்டிட்டு தான் வேலைக்கே சேர்க்குறானுங்க. ஸோ நம்மளால இத வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ட்ரூத் வந்து இதான். ஸோ அப்படி பட்டிட்டு தான் நீங்க வந்து வேலைக்கே வந்து உங்க பேலஸ்க்கு கூப்பிட்டு போறாங்க. அப்படிங்கும்போது, உங்களால ஒண்ணும் நெனச்சாலும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கனால, ஸோ அந்த அரசருக்கு மட்டும் தான் ஒரு கம்ப்ளீட் மேனா இருக்கிறது வந்து இங்க ஒரு அரசனும், அந்த அரச குடும்பத்தில இருக்க அந்த அப்பா, அம்மா. ஸோ அவங்க மட்டும் தான் வந்து ஒரு இதா இருக்காங்க. மத்தவங்க எல்லாமே ஒரு கொஞ்சம் அடிமையா தான் வச்சிருந்திருக்காங்க. இதில வந்து கிங் வந்து எப்படின்னா, ரொம்பவே ஒரு மோசமான ஆள்ன்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில கிங் அப்படின்னாலே, சைனாலாம் வந்து ஒரு கடவுளோட வந்தவங்க. அதாவது மேலேருந்து வானத்துலேருந்தே குதிச்சவங்க அப்படிங்கிற மாரி தான் அந்த பீப்பிள்ஸ் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எதுவுமே பண்ண முடியாது. இது பண்ணலாம் நெனச்சா. அந்த பீப்பிள்ஸ் எல்லாம் நெனச்சா, அந்த அரசையே வந்து காலி பண்ணிட்டு போற அளவுக்கு பாப்புலேஷன் இருந்துச்சு. ஆனா, அந்த சைனால இருக்க பீப்பிள்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா வந்து, இந்த அரச குடும்பத்தில உள்ளவங்கள, அந்த அரசன வந்து கடவுள் தான் அனுப்பி விட்டுருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து அத எதிர்க்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த பெண்கள் வந்து ரொம்பவே துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஹண்டட் ஸ்டோரிலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த துன்புறுத்தப்பட்ட பெண்கள் இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆண்களும் வந்து ரொம்பவே சித்திரவதை பண்ணிருக்காங்க. ஸோ சித்திரவதை மீன்ஸ் எந்த மாதிரி அப்படின்னா, வந்து அவங்களுக்கு வந்து இந்த வெட்டிட்டு வேலைக்கு சேர்க்கறது இந்த மாதிரி வேலைகள் நடந்திருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நெறைய கொலைகள், இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? தண்டனைலாம் ரொம்ப கடுமையா குடுக்குறது எல்லாமே இந்த நடந்திருக்கு. இதெல்லாம் எப்போனா, அந்த 1400லேருந்து ஒரு 500 வருஷமா வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. 1900 வரையுமே இவங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த கிங்லாம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ என்னவெல்லாம் அங்க நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் தான் சைனாவே. அப்படிங்கும்போது அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எவ்வளோ கொலைகள் வேணாலும் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இங்க நடந்த அந்த பெரிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்தப்புரத்தில நடந்த இந்த இதுங்க தான். இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க சித்திரவதை செய்யப்படல. கட்டாயப்படுத்தி இவங்களுக்கு சப்போஸ் புடிக்கலனா கூட அங்க இருந்திருக்காங்க. இது வந்து இவங்க இருக்கிறதுக்குன்னா, அவங்க சும்மா ஒரு நார்மலான பீப்பிள் மாரிலாம் அவங்க இருக்க வைக்கல. அவங்களுக்கும் தனித்தனி பேலஸ் இருக்கு உள்ள. குட்டி குட்டி பேலஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க இப்ப டூரிஸ்ட்டா போனீங்கன்னா பார்க்க முடியாது. ஆனா அந்த பேலஸ் வந்து இப்பவுமே அந்த குட்டி குட்டி பேலஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் யாருன்னா அந்த புறத்துல உள்ளவங்களுக்கு. கஷ்டப்படுத்தப்படல. ஆனா சப்போஸ் அவங்களுக்கு விருப்பமே இல்லாட்டியும் அங்க தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது, அதில வந்து எவ்வளோ பேர் விருப்பப்பட்டு அந்த ராஜாவுக்கு வந்து ஃபேவரா இருந்தாங்க. ஃபேவர் மீன்ஸ் ஸோ அவங்க வந்து ராஜா என்ன சொன்னாலும் பண்ணணும். இதுதான் வந்து அந்த படத்தில இருக்கிறவங்களோட வேலை. ஸோ பேசிக்கா நமக்கு அது தெரியும்ல. ஸோ எல்லா படத்துலயும் பார்த்துருப்போம். இதனாலே அந்த அந்தப்புறம் இருக்கும். ராஜாவுக்கு வந்து ஃபேவரா அவர் என்ன சொன்னாலும் பண்ணணும். ஸோ இந்த டான்ஸ் ஆடுறது அவர வந்து ஒரு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவே அந்த அந்தப்புறங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். அதில எவ்வளோ பேர் வந்து அவங்களோட விருப்பம் இல்லாம விருப்பம் இல்லாம எவ்வளோ பேர் வந்து இருந்திருக்காங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ அதில ஒரு விருப்பம் இல்லாத ஒரு பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில அந்த ஃபார்டினன் பேலஸ்ல வந்து அவங்களே அவங்கள வந்து தீ வச்சு கொளுத்தியிருக்காங்க. அப்படி கொளுத்தும்போது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி வந்து ஒரு வுட்டு. வுட்டுல ஆன ஒரு பேலஸ் அப்படிங்கும்போது, தீ பட்டது வந்து பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் அதில நடந்திருக்கு. அதில நெறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இது வந்து 1 டைம், 2 டைம் அந்த மாரி நடக்கல. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ன்றது ஒரு 4, 5 டைம் நடந்திருக்கு. அதில வந்து இந்த சூசைடுக்காக ட்ரை பண்ணது மட்டுமே ஒரு 2 டைம். அப்படிங்கும்போது, அப்போ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது, அந்த பீப்பிள்ஸ்லாம் வந்து அதாவது அந்த கான்குயின்ஸ் அவங்கலாம் வந்து ரொம்பவே சிரமப்பட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ச்மேன் வந்து இந்த டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு மேல அலவுட் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த 5 மணிக்கு மேல அந்த பேலஸ்ல வந்து ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. ஒரு அழுகுற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அந்த வாட்ச்மேன் வந்து யாரோ ஒரு டூரிஸ்ட் வந்தவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல, யாரோ மாட்டிக்கிட்டாங்க போல உள்ள அப்படிங்கிறதுக்காக,
அதை செக் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஸோ அவர் செக் பண்ண போன டைமில் ஒரு ஹாலு, ஒரு பெரிய ஹால் இருந்திருக்கு. அந்த ஹாலுக்கும் பேக் சைடு ஸோ ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்டிருக்கு. அது என்ன சவுண்டு அப்படின்னா, அவருக்கு அழுகிற சவுண்ட் கேட்குது. எங்கேருந்து கேட்குதுன்னு எக்ஸாக்டாக தெரில. இவர் போய் அந்த பேலஸை போய் சுற்றி பார்த்துருக்காரு. சுற்றி பார்த்து அந்த ஹாலுக்கு பக்கத்தில் எப்படியே போயிட்டு அந்த சவுண்ட் வந்து டீப்பாக கேட்குற அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல போயிட்டு அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு 100, 200க்கு மேலே ஒரு பெண்கள் வந்து முக்காடு போட்டுட்டு ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிவிட்டு, ஸோ பயந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து வேலைக்கே வரலையாம். இது எந்த அளவுக்கு ட்ரூத்துன்னு நமக்கு தெரில. ஆனால் இது வந்து ஒரு லோக்கலில் வந்து பயங்கரமான ஒரு பிளாகில் வந்து இது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிருக்கு. ட்ரெண்ட் மீன்ஸ் எல்லாருமே இது மாதிரி ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்னுமே நமக்கு காட்டாத அந்த சீக்ரெட் ரூம்ஸு, ஸோ நிறைய பேலஸ், அதாவது இன்சைட் தி பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 60% வந்து நம்ம இப்போ வரையும் பார்க்கவே இல்லை. வெளி உலகத்துக்கு காட்டப்படாத ஒரு மைஸ்ட்ரியான ஒரு பிளேசஸ் பார்த்திங்கன்னா உள்ளேயே கொஞ்சம் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு ஹாண்டடான பிளேஸ் அப்படிங்கும் போது இது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி ஒரு பேலஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுலாம் ஃபால்க்லேண்ட் பேலஸுங்கிறது இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் இதுபடி ஒரு டார்க்கான ஒரு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. இந்த பெண்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அரசர்லாம் வந்து கொஞ்சம் பெண்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ வந்து அந்த பெண்கள் தான் இப்போ வந்து ஆவியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய அந்த சவுண்ட்லாம் கேட்குது நைட் டைமில் அப்படின்னு. வாட்ச்மேன் நிறைய பேர் வேலைக்கு வர்றது கிடையாது. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன்லாம் வேலைக்கு வர்றது கொஞ்ச நாளில் போயிடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. யாருமே அதை வேலை பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா உடனே யாரும் போகிறது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இந்த பேலஸில் வந்து இருக்க தான் செய்யுது. இந்த ஸ்டோரியில் நம்ம எவ்வளோ நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, ஸோ எவ்வளோ தான் 100 பிளேஸாக இருந்தாலும் இந்த எப்படி அந்த காலத்தில் எப்படி உடன்லேயே வந்து இவ்வளோ பெரிய பேலஸ் வந்து கட்டினாங்கிறது இன்றைக்கி வரையும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏன்னா அது சான்ஸே இல்லை. ஆனால் அவங்க கட்டியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க தொழில்நுட்பத்தை அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு கண்டிப்பாக ஒரு வுட்டில் மட்டுமே ஒரு பேலஸை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்ட சான்ஸே கிடையாது. அதுவும் அந்த அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுலாம் கட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய அதில் மர்மங்கள்லாம் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த பேலஸோட அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த உள்ள வீடியோஸ் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ மேக்ஸிமம் இந்த பிளேஸை வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு இப்போ வரையும் ஒரு பர்ஃபெக்டான எவிடன்ஸ் வந்து அதை பற்றி கிடைக்கல. ஸோ எல்லாம் ஒரு சொல்கிறாங்க, ஒரு ஸ்டோரி மட்டும்தான் அப்படிதாங்கிறது தான் நம்ம வந்து இப்போ வரையும் ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்கோம். மேபி இருக்கலாம், நமக்கு அது என்னன்னு தெரியலை. ஒருவேளை நீங்கள் யாராவது அந்த பிளேஸ்க்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இப்போ இந்த கண்டென்ட் மாதிரி நம்ம கண்டென்ட் வந்து இதே கண்டென்ட் மாதிரி போவோமா, இல்லை டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டான ஏரியாஸ்லாம் கொண்டு போவோமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கிட்டே இருக்கும் மேக்ஸிமம் வீடியோஸ்லாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.